வணக்கம். இன்று நாம் சென்னையின் குரோம்பேட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் குமரன் குன்றம் பற்றிய பூரணமான கதை, வரலாறு மற்றும் புன்னகை தரும் நிகழ்ச்சிகளை விவரமாகப் பார்ப்போம். 1. கோவிலின் இடம் மற்றும் அமைப்பு. குரோம்பேட்டில் உள்ள குமரன் குன்றம் என்பது ஒரு சிறிய குன்ற மேடு ஆகும். இந்த உயரமான குன்றம் சூழலின் அழகும் ஆன்மீகத்தின் அமைதியும் இணைந்து காணப்படும் புனித இடமாக உள்ளது. இந்த குன்றத்தின் மேல் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி, முருகன் என்ற ஆதிவேதத்தில் புகழ்பெற்ற சிவகாமியின் மகன் முருகனை அருள் செய்கிறார். மேலே செல்ல சுமார் 80-100 படிகள் அமைந்துள்ளது. அந்த படிகளை ஏறும்போது ஆல்ரெடி ஆன்மீக மகத்துவம் நம் உள்ளத்தில் எழும். 2. இந்த கோவில் தொடக்கம் ஒரு புனித விசுவாசம். 1956ஆம் ஆண்டு காஞ்சி மடத்தின் ஐயங்கார் சுவாமிகள் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் குரோம்பேட்டை வந்தபோது அருகிலுள்ள குன்றத்தை பார்த்து, இங்கு முருகன் கோவில் கட்ட வேண்டும் என்று ஆசீர்வதித்தார். அந்த நாளே அந்த குன்றத்தடி அருகே முதலில் ஒரு சிறிய சித்தி விநாயகர் ஆலயம் கட்டப்பட்டது. 3. வேல் கண்டுபிடிப்பு தெய்வ ஆசீர்வாத கதை. அடுத்த 20 வருடங்களில் குன்றத்தை சுத்தம் செய்யும் போது ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. அங்கு முருகனின் வேல், அவரது பிரதான ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வேல் கண்டுபிடிக்கப்பட்டது மிகவும் உற்சாகப்படுத்தியது. இதனால் அவர்களது முனைப்பும் அதிகரித்து மான முருகன் கோவில் கட்டித் துவங்கப்பட்டது. 4. பூஜை நிகழ்ச்சி. 1979ஆம் ஆண்டு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி, முருகன் கோவில் முழுமையாக கட்டப்பட்டு அர்ச்சனை நடந்தது. இதனுடன் கோவில் ஒரு புனிதமான அருள்மிகு இடமாக மக்களுக்கு திறக்கப்பட்டது. அப்போது சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். 5. இதனால் வளர்ந்த மற்ற சிறிய ஆலயங்கள். அது மட்டுமல்ல, இந்த கோவிலை சுற்றிலும் பிற தேவஸ்தானங்கள் கூட கட்டப்பட்டன. சிவன், சரபேஸ்வரர், அம்பாள், நவகிரகங்கள், அருணகிரி நாதர் மண்டபம் இவற்றும் கோவில் வளாகத்தில் காணப்படும். 6. ராஜகோபுரம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வசதிகள். பின்னர் உருவாக பெரிய 5 மாடி ராஜகோபுரம் கட்டப்பட்டது. இது 2014ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. அதன் போது பெரிய கும்பாபிஷேகம், பூஜை விழா நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த நாளில் வந்தனர் மற்றும் முழுநாளுக்கான விழாவில் கலந்து கொண்டனர். 7. ஆன்மீக விழாக்கள் மற்றும் சிறப்பு பிரதிகள். இந்த குமரன் குன்றம் கோவிலில் நம் முருகனின் முக்கியமான விழாக்களில் சில. கிரிவலம், பௌர்ணமி ராத்திரி குன்றத்தை சுற்றி தங்கள் பிரார்த்தனைகளை வைத்து பணியாற்றுகிறார். சூரசம்ஹாரம், முருகன் ரத்தின சூரனை அழித்ததின் நினைவாக நடக்கும் பெரிய விழா. கார்த்திகை தீபம் தீப விழா நவம்பர் முதல் டிசம்பர் வரை மாதங்களில் இக்கோவில் தீப விளக்கங்களால் ஒளிரும். 8. பக்திகளின் நீண்ட ஈர்ப்பு. இங்கு ஸ்ரீபடம் என்ற குழு அனைவருக்கும் ஏற்பாடுகளை செய்து தருகிறது. பக்தி சேவை, பூஜைகள், ஆலய பராமரிப்பு போன்றவை. இந்த ஆலயம் மெழுகுவர்த்தி ஒளியில் ஒளிரும் அழகும் உயரமான படிகள் ஏறும்போது கிடைக்கும் இளம் அறிமுகம் செய்கிறது. குரோம்பேட்டின் ஆன்மீக அருள். இதுவும் வரலாறு காட்டுகிறது. ஒரு சாதாரண இலிருந்து ஆழமான யாழ் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஆன்மீக தலமாக மாறியது. இங்கு முருகன் நம்மை அனைத்து துன்பங்களிலும் கடத்தி புனித ஆசீர்வாதங்களை அருள்கிறார்.